ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் மசாலான்னு பேர் இருந்தாலும் இதில் நம்ம காளான் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட காளான் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். இது கூடவே 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முட்டைக்கோஸ் நம்ம அலசிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கெட்டியாக பக்கோடா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்தளவுக்கு மாவு இருந்தால் போதும். இது எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். அதுக்கப்புறம் மாவு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மாவை நீங்கள் அப்படியே உதிர்த்து விட்டு செய்யலாம். இதுக்கு ஷேப் முக்கியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இனி அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தான் எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வரும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் பெருசாக இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு காளான் மசாலா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக நீங்கள் 2 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கோஸ் பொரிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அடியில் தங்கிட்டுருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ் வடைகளை சேர்க்கும்போது தண்ணி நல்லா உறிஞ்சிட்டு திக்காக ஆரம்பிச்சிடும். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவி நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம், கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வடைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இதில் முட்டைகோஸ் கூட கொஞ்சமாக காளான் சேர்த்து செய்யலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான் சேர்க்காம வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் வச்சு செஞ்சுருப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற பீசஸை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு காளான் மசாலா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், ரோட்டு கடை காளான் மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இல்லைனா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் காளான் சேர்த்துருந்தாலும் இல்லை சேர்க்கலனாலும் இதை நம்ம ரோட்டுக்கடை காளான் மசாலான்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.